வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்று நம்ம வீடியோவில் ஒரு சிறப்பான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாதுஷா. இதை பாருங்கள், வெளியில் சிம்பிளாக இருக்கும், ஆனால் உள்ள மென்மையாக இனிமையாக இருக்கும். நம்ம வாழ்க்கை மாதிரி தான் இல்லையா? வெளியில் கஷ்டம் இருக்கும், ஆனால் மனசு நல்லா இருந்தால் எல்லாம் சரியாயிடும். சரி, வாங்க ஆரம்பிப்போம் இந்த இனிமையான பாதுஷா பயணம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் மைதா 250 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நெய்யை நல்லா உருக்கிக்கோங்க. மெதுவாக கையில் கலக்கணும். கோபம் இல்லாமல் அன்பாக நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்களா, அதே மாதிரி அமைதியாக கலந்தால் தான் நல்ல ரிசல்ட் வரும். இப்போது கொஞ்சம் கொஞ்சம் பால் சேர்த்து மென்மையான மாவு பிசைக்கணும். அது கடினமாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாக இந்த மாதிரி பாலில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிடிக்கிற ஸ்டேஜில் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான பாதுஷா உங்களுக்கு கிடைக்கும். இது கடினமாக இருக்கக்கூடாது, தளர்ந்தால் கூடாது. வாழ்க்கை மாதிரி சரியான சமநிலை வேண்டும். இப்போ இந்த மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி 2 பாதியாக பிச்சு ஒன்றுக்கு மேலே ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எதுக்கு பண்ணுறோன்னா, பாதுஷா நல்ல லேயராக உங்களுக்கு கிடைக்கும், கடையில் விற்கிற மாதிரி. இந்த மாவில் சின்ன சின்ன உருண்டை மாதிரி இந்த மாதிரி எடுத்து நடுவில் இந்த மாதிரி தம் ஃபிங்கரால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாதுஷா ஷேப் கிடைக்கும். ஒவ்வொரு பாதுஷாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே இனிப்பு தான். வாழ்க்கை கற்றுக் கொடுக்கறது அதுதானே. இப்போது இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம தனியாக செஞ்சு வச்சுக்கலாம். இப்போது அதே நேரம் நம்ம ஒரு பாத்திரத்தில் சர்க்கரை 1 கப் எடுக்கணும். 1 கப் சர்க்கரை எடுத்திங்கன்னா 1/2 கப் தண்ணி சேர்க்கணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போது நான் 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கேன், அதுக்கு 1 கப் சர்க்கரை. இப்போது அந்த பாகு ஒரு பதம் வந்தால் போதும். அதாவது இந்த சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதித்து ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வந்தால் போதும். நம்ம இது கம்பி பதம்லாம் வரணுன்னு அவசியம் இல்லை. இப்போது கடாயில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து மெதுவாக தீயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது அதிக தீயில் போட்டால், அதாவது நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா பாதுஷா கரிஞ்சிரும். அதனால மெதுவாக வறுத்தால் தான் பொன்னிறமாக வரும். அதுதான் நம்மளோட பொறுமையின் பாடம். பொறுமையாக நம்ம பொன்னிறமாக ஆனதும் இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறட்டும். பாதுஷா ஆறிட்ட பிறகு எண்ணெயும் வடிஞ்சிடும். இப்போது நம்ம சர்க்கரை பாகில் பாதுஷாவை ஆட் பண்ணலாம். மெதுவாக வறுத்த பாதுஷாவை அந்த பாகில் நிதானமாக போட்டு இனிமையாக நினையும் வர விடணும். அதாவது ஒரு 1/2 hour விட்டால் போதும். அப்புறம் பாருங்கள், அந்த ஒலியும் பொன்னிறமாக பாதுஷா. இப்போ நான் பாதாம், பிஸ்தா, முந்திரியை பல்ஸ் மோடில் மிக்சியில் கொஞ்சம் கொரன்னு கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்வீட்டாக இந்த பாதுஷாவில் மேலே தூவி சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட். இந்த ரெசிபி நம்ம கற்றுக் கொடுக்கறது ஒன்று தான். வெற்றி வேகம் இல்லை, பொறுமையில் தான் வரும். வாழ்க்கையிலும் அதே மாதிரி மெதுவாக அன்போடு செய்கிற நிச்சயமாக இனிமை வரும். இதை சாப்பிட்றவங்க முகத்தில் சிரிப்பு வரும். அதுதான் நம்ம பரிசா குடும்பத்தின் இனிமை நோக்கம். இப்போது நான் அரைச்சி வச்சுருந்த பிஸ்தாவை இந்த மாதிரி அழகாக மேலே தூவுறேன். அதே மாதிரி நம்ம லைஃப்லையும் நம்ம தான் அழகாக மாற்றணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஈஸி ஃபீஸ் சேனல் குடும்பம் இன்னும் வளரணும் உங்கள் அன்பால். நன்றி. இனிமையாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க.